கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 15 வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மறவாத தேவன். அவர் நம்மில் நினைவாயிருக்கிற தேவன். அவர் நம்முடைய சிருஷ்டிகர்த்தர். அவர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது மனிதர்கள் நம்மை மறந்து போகலாம். ஆனால் நம்மை பெற்று எடுத்த நம்முடைய தாய் நம்மை மறப்பது கடினம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஹல்லேலூயா. தன் குழந்தையை எந்த ஒரு ஸ்திரீயும் மறந்து போக முடியாது. ஆனாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஒருவேளை உன்னை பெற்றெடுத்த உன்னுடைய தாய் உன்னை மறந்து போனாலும் உன்னை படைத்த தேவன் உன்னை மறப்பதில்லை என்றுதான் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார். கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. தேவனுடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்திருந்தால் நம்மை அவரால் எப்படி மறக்க முடியும்? நிச்சயமாகவே நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய் நம்மை மறந்து போனாலும் நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை உருவாக்கின தேவன், நம்மை படைத்த தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம்! நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். மேலும் உன்னை கைவிடுவதுமில்லை. அவர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார் என்பதுதான் பொருள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் தனிமையாயிருக்கிறீர்கள், அல்லது உங்களை விசாரிப்பார் ஒருவருமில்லை, அல்லது எல்லாரும் உங்களை மறந்து போனார்கள், தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று நினைக்கலாம். உண்மை என்னவென்றால், உங்களை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். உங்களை அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார். அவர் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். உங்களை கைவிடவும் மாட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித ரூபமாக வந்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி அவர் மரித்து உயிர்த்தெழுந்து வானத்துக்கு சென்று விட்டார். நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி தந்துவிட்டு, அதாவது நித்திய நரகத்திற்கு செல்ல வேண்டிய நமக்கு நித்திய சந்தோஷமாகிய அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை தகுதியாக்கிவிட்டு அவர் பரலோகத்துக்கு சென்று விட்டார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் அப்படியே போய்விட மாட்டேன் உங்களை விட்டு, மாறாக நான் திரும்ப வருவேன் என்று சொல்லுகிறார். உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் நம்மை மிகவும் பராமரித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை, நம்மை மறப்பதில்லை. ஆகவே நாம் இன்னும் கர்த்தரை அதிகமாக பற்றி கொள்ளுவோம், அவரை சார்ந்து கொள்ளுவோம், அவருக்காக வாழ்வோம். கர்த்தர்தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட
இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை ஒருபோதும் மறக்க மாட்டீர் என்று எங்களோடு பேசியிருக்கீங்க. எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி. எங்களை கரம் பிடித்து இருக்கிறபடியால் நன்றி. எங்களை திக்கற்றவர்களாய் விடாத தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவர். துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.